மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக தமிழக அரசு 5000 கோடி ரூபாய் மட்டுமே செலவிட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு. மெட்ரோ 2வது கட்ட பணிக்காக தமிழக அரசு தனது சொந்த நிதியில் இருந்து 11000 கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதாகவும் மத்திய அரசு இதுவரை 1 ரூபாய் கூட வழங்கவில்லை என்றும் பதில். TNPSC குரூப் 2 குரூப் 2A தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 2763 தேர்வு மையங்களில் 7,93,966 பேர் தேர்வு எழுதுகின்றனர். உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து திகார் சிறையிலிருந்து வெளியே வந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். தேச விரோத சக்திகளுக்கு எதிரான தனது போராட்டம் தொடரும் என்று உறுதி. சிறை முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் தற்போது ஜாமீன் முதலமைச்சராக இருப்பதாகவும் அவர் பதவி விலக வேண்டும் என்றும் பாஜக வலியுறுத்தல். ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாநாட்டின் போது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் யி உடன் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முக்கிய பேச்சுவார்த்தை. வரும் காலங்களில் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் இணைந்து பணியாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சீன வெளியுறவுத்துறை அறிவிப்பு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உட்பட புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களில் தற்போது உள்ளாட்சி தேர்தல் இல்லை என மாநில தேர்தல் ஆணையம் தகவல். புதிய மாவட்டங்களில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு வரை உள்ளதால் அதன் பின்னரே தேர்தல் நடத்த முடிவு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று முதல் 2 நாட்களுக்கு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட உள்ளதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. 3800 போலீசார் குவிக்கப்பட்டு 900 கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணி தீவிரம். தமிழகத்தில் விளைச்சல் நிலங்கள் அதிகம் உள்ளதால் நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது என மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கருத்து. தமிழக அரசு நிலங்களை கையகப்படுத்த ஒத்துழைப்பு அளித்தால் அமெரிக்காவில் உள்ளது போல சாலை கட்டுமான தரத்தை உயர்த்துவோம் என பேட்டி. கடுமையான விமர்சனங்களையும் மீறி ஃபார்முலா 4 கார் பந்தயம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கார் பந்தயங்களின் போது நாய், மான் போன்ற விலங்குகள் உள்ளே வந்துவிடும் என்பது கூட தெரியாமல் சிலர் விமர்சித்ததாகவும் சாடல். ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியின் 5வது இறுதி லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதல். சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா அணிகளை வீழ்த்தி தொடர் வெற்றிகளை பெற்று ஏற்கனவே அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்தியா. தமிழகத்தில் களை கட்டும் ஓணம் பண்டிகை. கல்லூரிகளில் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.